அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வருஷம் பராபவ வருடத்தின் சித்ரா பௌர்ணமி. வழிபட வேண்டிய நேரம் மற்றும் பூஜை பத்தின தகவலை தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப தை மாதம் கார்த்திகை மாத பௌர்ணமி மாதிரியே சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு கூட சொல்லலாம். சித்ரா பௌர்ணமி நாள்ல தான் மதுரையில சித்திரை திருவிழா ரொம்ப வெகு விமர்சையா நடக்கும். கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்கக்கூடிய வைபவமும் அன்றுதான் நடக்கும். இது தெய்வீக ஆசீர்வாதங்களை பெறுவதற்காகவும் பாவங்களில் இருந்து விடுபடுவதற்காகவும் முக்கிய ஒரு மாதமாக சொல்லப்படுது. சித்திர பௌர்ணமிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு என்று தெரியுமாங்க? அதுவும் தமிழ்நாட்டு மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான விரதம் என்றால் அது இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி தான். மாதந்தோறும் பௌர்ணமி திதி வந்தாலும் அந்த மாதிரி சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல மட்டும்தான் நாம திருவிழாவா எடுத்துக்குவோம். அப்படி இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமிக்கு என்ன சிறப்பு இருக்கு என்பதையும், அதே மாதிரி இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமி நமக்கு மே 1ஆம் தேதி வருகின்றது. அதுவும் எந்த நேரத்துல இந்த சித்ரா பௌர்ணமி வருகின்றது அப்படிங்கிறதையும், அந்த பௌர்ணமி திதி எப்ப ஆரம்பிக்கிறது என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். சித்திரை மாதத்துல வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துல சந்திரன் நுழையக்கூடிய ஒரு நாள் தான் நம்ம சித்ரா பௌர்ணமியா கணக்குல எடுத்துக்கணும். இது ஒவ்வொருவருடைய பாவ புண்ணியங்களை கணக்குல வைத்திருப்பவரும் கடந்த காலத்துல இருந்து வந்த பாவங்களில் இருந்து விடுபட ஒரு வழியை ஏற்படுத்தி தரக்கூடிய சித்திரகுப்தரை வழிபடுவதற்கு ஒரு அற்புதமான நாள் என்றே கூட சொல்லலாம். இப்படியும் சொல்வதுண்டு. என்னன்னா சித்ரா பௌர்ணமி அன்றுதான் சித்திரகுப்தர் அவதரிச்சிருக்கின்றார் என்றும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்றைய தினம் நாம் சித்திரகுப்தரை வழிபாடு செய்யும் போது இறைவனின் அருள் மட்டும் கிடைப்பது மட்டும் இல்லாமல் கர்ம வினைகளில் இருந்து விடுபட்டு நல்ல ஒரு மாற்றத்தை பெறுவதற்கான நாளாகவும் இருக்கின்றது. நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகளை ஒரு கணக்கா எழுதி வச்சிருக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த சித்திரகுப்தர். இது ஒருவர் இறந்த பிறகு அவரவர் செய்தற்குரிய கர்ம வினைகளின் அடிப்படையில் அவங்க சொர்க்கத்துக்கு போகணுமா இல்லைன்னா நரகத்திற்கு போகணுமா அப்படிங்கிறத சித்திரகுப்தர் தான் தீர்மானிக்கிறாராம். அப்படிப்பட்ட அந்த நல்ல விஷயங்களை மட்டும் சித்திரகுப்தர் எடுத்துக்கணும். நாம செய்திருக்கக்கூடிய பாவங்களை தீர்ப்பதற்கான வழிவகையை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த முறையில சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம சித்திரகுப்தரை வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியைத்தான் சித்ரா பௌர்ணமியா கணக்குல எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட அந்த சித்திர மாதத்திற்குரிய பௌர்ணமி திதியானது மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமியா இருந்தாலும் ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு 9:51 ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி திதி மே 1ஆம் தேதி இரவு 11:07 வரைக்கும் இருக்கின்றது. அதனால வெள்ளிக்கிழமை மே 1ஆம் தேதி முழுக்க முழுக்க சித்ரா பௌர்ணமி தான். அதாவது நாம் தூங்கி எழுந்தவுடன் கண் விழிக்கிறதே சித்ரா பௌர்ணமியில தான் கண் விழிப்போம். அதுவும் இரவு 11 மணி வரைக்கும் இருக்கின்றதுனால அன்றைய தினம் ராகு காலம் யமகண்டம் தவிர மற்ற நேரங்களில் பௌர்ணமிக்கான பூஜைகள் செய்து சித்திரகுப்தரை வழிபாடு செய்யலாம். அதுவும் பாருங்க, சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரை வழிபட்டா நாம செய்த பாவங்கள் எல்லாம் விலகுமா என்று கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாவங்கள் எல்லாம் விலகுதோ இல்லையோ இதுவரை நாம செஞ்சிருக்கக்கூடிய பாவங்களுக்கு நாம் விமோசனம் தேடிக்கலாம். அதனால்தான் அன்றைய தினம் யாராவது கஷ்டம்னு நின்றால் அவங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பசியால் வாடுபவருக்கு வயிறார உணவு வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் செய்வதனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும். அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரை மட்டும்தான் வழிபடணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. அதாவது பௌர்ணமி திதி சந்திர பகவானுக்கு உரியது. அது கூடவே சிவபெருமானுக்கு உகந்ததுன்னே சொல்லலாம். மாதம் மாதம் வருகின்ற பௌர்ணமி திதிய வழிபடுபவர்களுக்கு தெரியும். இப்ப பௌர்ணமி திதியில கிரிவலம் போகணும். அதிலும் பாருங்க, திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிட்டு சித்திர பௌர்ணமி அன்று கிரிவலம் போவது என்பது கோடி புண்ணியம்னே சொல்லலாம். அதுவும் வருஷத்துல 12 மாதங்களில் சித்ரா பௌர்ணமி அன்று மட்டும் ஒரு நாள் நீங்க கிரிவலம் போனீங்கன்னா வருஷம் முழுக்க வரக்கூடிய அந்த 12 பௌர்ணமி திதிகளையும் கொண்ட கிரிவலம் செய்த ஒரு பலனை அன்னைக்கு ஒரே நாள்ல பெற முடியுமாம். ஒருவேளை எங்கனால திருவண்ணாமலைக்கு எல்லாம் போக முடியாது,
கோவில் ரொம்ப தூரமா இருக்கின்றது அப்படிங்கிறவங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அந்த கோவில ஒரு 9 முறை கிரிவலம் வாங்க. அதாவது சிவன் கோவிலோட பிரகாரத்த 9 முறை சுற்றி வந்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமிக்கு திருவண்ணாமலைக்கே வந்துட்டு நீங்க போயிட்டு கிரிவலம் செய்த ஒரு பலன் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுபோல இந்த சிவபெருமானுக்குரிய இந்த ஒரு பௌர்ணமி திதியில சந்திர பகவானையும் வந்துட்டு நம்ம வந்து வழிபாடு செய்யணும். ஏன் சந்திர பகவானை வழிபாடு பண்ணணும்னா, சந்திர பகவான் வந்து மனோகாரகன் அப்படின்னு என்று அழைக்கப்படுவார். ஏன்னா, நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், கணவன் மற்றும் மனைவி இவர்களுக்கு இடையில இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடியது யாருன்னா இந்த சந்திர பகவான் தான். மேலும் குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கி இருக்கணும். கணவன் பேச்ச மனைவி வந்துட்டு கேட்கணும். மனைவியின் பேச்ச கணவர் கேட்கணும் அப்படின்னு இருக்கவங்க மற்றும் பெற்றோர்கள் சொல்வத பிள்ளைகள் வந்துட்டு கேட்கவே மாட்றாங்க. வீட்டுக்குள்ள வந்தாலே ஏன் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க, சித்ரா பௌர்ணமி தினத்துல நீங்க சித்ரகுப்தர் வழிபாடு, சிவபெருமானை வழிபடுவது, அது கூடவே சந்திர தரிசனம் பண்ணணும். மே 1ஆம் தேதி இரவு 11 மணி வரை பௌர்ணமி திதி இருக்கிறதுனால, மாலை 6 மணி ஒரு 30 நிமிஷத்துக்கு மேல 7 மணிக்குள்ள நீங்க முழு நிலவு வந்துட்டு பிரகாசமா தெரியும். அந்த நேரத்துல தாங்க நீங்க வீட்ல வந்துட்டு வழிபாடு செய்யணும். அதாவது சிவபெருமானுக்கு பிடித்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து படைக்கலாம். வீட்ல பூஜை அறையில தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபாடு பண்ணுங்க. இப்ப எல்லா வீடுகளிலும் வந்து சித்ரகுப்தர் போட்டோ வந்துட்டு இருக்காது. அதனால மனசார சித்ரகுப்தரை வந்துட்டு வேண்டி நீங்க பூஜை அறையில பூஜை பண்ணினாலே அவரை நீங்க நேரடியாக ஒரு வழிபட்ட பலன் வந்துட்டு கிடைக்குமாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு சித்ரா பௌர்ணமி அன்று ஒரு பேனாவும் ஒரு நோட்டும் வைத்து வழிபடுற பழக்கம் இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னா, சித்ரகுப்தர் நாம செய்யக்கூடிய நன்மைகளையும் பாவங்களையும் நோட்ல கணக்கு வச்சுட்டு வருவாரு. அப்படி இல்லைங்க, அந்த மாதிரி அவர் அவதரிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அன்று புதிதாக நம்ம நோட்டு பேனா வாங்கி வீட்ல வச்சு சித்ரகுப்தரை வந்து நினைத்து வழிபாடு செய்யும் போது நம்முடைய கணக்குகளை வந்து அன்றைய தினத்திலிருந்து புதுசா ஆரம்பிச்சிருவாராம். அதாவது இதுவரைக்கும் நம்ம செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களையும் கழிச்சிட்டு கணக்க வந்துட்டு புதுசா ஆரம்பிப்பாராம். அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே வந்துட்டு இருக்கின்றது. அதனால வீட்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு நோட்டு பேனாவும் வாங்கி உங்க கணக்குகள வந்துட்டு ஆரம்பிங்க. வீட்ல இருக்கக்கூடிய வரவு செலவுகள் இந்த மாதிரி விஷயங்களுக்காக கூட இந்த நோட்டு பேனாவ வந்துட்டு பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா மாலை ஒரு 6:30 டூ ஒரு 7 மணிக்கு வந்துட்டு நீங்க சித்ராகுப்தர வந்துட்டு மனசார வேண்டிக்கிட்டு, சிவபெருமான வந்துட்டு நீங்க வேண்டிக்கிட்டு குடும்பத்தோட வந்து போயிட்டு சந்திர தரிசனம் வந்துட்டு பண்ணுங்க. முடிந்தால் நமக்கு வெள்ளிக்கிழமையில சித்ரா பௌர்ணமி வந்திருக்கனால அன்று இரவு ஒரு 8 டூ 9 சுக்கிர ஹோரையில வந்துட்டு நீங்க அந்த டைம்ல வந்து நீங்க சந்திர பகவான வந்து தரிசனம் பண்ணுங்க. அது கூடவே இந்த ஒரு வரிய வந்துட்டு சொல்லி வழிபாடு செய்யணும். அதாவது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்த வந்துட்டு 3 முறை வந்துட்டு உச்சரிக்கணும். அதாவது இந்த முழு நிலவு எப்படி பிரகாசமா தெரிகிறதோ, அதே மாதிரி இந்த சித்திர மாத பௌர்ணமிக்கு பிறகு எங்களது வாழ்க்கை இருள்ல இருந்து பிரகாசமா மாறணும் என்றும், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ வந்துட்டு செய்திருக்கக்கூடிய சகல விதமான பாவங்களும், சாபங்களும் எங்கள விட்டு போகணும். இந்த பராபவ வருஷத்துல வரக்கூடிய அடுத்த 12 மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி திதி மாதிரியே பிரகாசமா இருக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. இதுதாங்க சித்திர பௌர்ணமியை வழிபடுவதற்கான ஒரு எளிய வழிபாட்டு முறைன்னே கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் சித்திர பௌர்ணமி அன்று சத்யநாராயண பூஜை வந்துட்டு பண்ணுவாங்க. அப்படி பண்ணுவதனால் வீட்ல லக்ஷ்மி கடாட்சம் வந்துட்டு பெருகும். கடன் தொல்லைகள் வந்துட்டு நீங்கும். அது மட்டும் இல்லைங்க, அன்று உங்களால முடிந்த அளவு வந்துட்டு தான தர்மங்களை வந்துட்டு செய்யுங்க. அதனால் சித்திரகுப்தர் வந்துட்டு கணக்குல எழுதி உங்க பாவங்களை போக்குவதற்கான ஒரு வழிவகையை வந்துட்டு ஏற்படுத்தி தருவார். இந்த பதிவு வந்துட்டு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அது கூட நம்ம சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் வேறொரு பதிவு சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.